நாளிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பார்ப்பதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாம் பிரசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு பகுதி நாம் தியானிக்க இருக்கிறோம். அது சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம். அதனுடைய 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த ஜெபம் 90ஆம் சங்கீதம், இந்த ஒரு ஜெபம் மோசையின் ஜெபம் என்று சொல்லி அதனுடைய தலைப்பு தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் ஜெபம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறார். என்னவென்றால், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். 1ஆம் வசனத்தில் இப்படியாக ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறைக்கும் நீங்கள் தான் எங்களுடைய அடைக்கலம். அப்படி ஆண்டவரை அடைக்கலமாக கொண்ட ஒரு மோசே தன்னுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி, வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி எங்களை காலையிலே உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சிறுமை, ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். உபாகமத்தின் புத்தகத்திலே பாகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். கர்த்தர் சிறுமைப்படுத்துகிறார். ஏனென்றால் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. தேவன் சிறுமைப்படுத்துகிறாராம், கர்த்தர் சோதிக்கிறாராம். ஏன்? தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதிக்கிறாராம். காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே சிறுமை, நெருக்கம், இன்னல்கள், போராட்டம், ஒதுக்கப்படுகிற அனுபவம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெருக்குகிறார் என்றால் தாம் பக்கம் அவர்களை திருப்புகிறதற்கு தான். அந்த ஜனங்களுடைய நிலையை தொடர்ந்து அந்த 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. சிறுமையின் நாட்கள், நெருக்கத்தின் நாட்களில் ஒன்று சொல்லுகிறார், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. எப்படிப்பட்ட சிறுமை? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, 3ஆம் வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் பிழைப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தான் சிறுமை. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல முறைகளில் பல விதங்களில் சுயத்தை சார்ந்திருப்போம். இது இப்படி நடந்திருந்தா ஆண்டவர் ஏன் செங்கடலை அனுமதித்தார்? ஆண்டவர் ஏன் யோர்தானை அனுமதித்தார்? ஆண்டவர் ஏன் எரிகோவை அனுமதித்தார்? ஆண்டவர் ஏன் வானம் மன்னாவை மாத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் ஏன் எங்களுக்கு காடையை புசியை கொடுக்கல, கரியை கொடுக்கலன்னு சொல்லி ஏக்கமும் கலக்கமும் பல நேரங்களில் அவர்களுக்கு கேள்வியாகவே இருந்தது. காரணம் அவர்களுடைய இச்சை. காரணம், அவர்கள் தங்கள் மனம் போன வாழ்க்கையை விரும்பினார்கள். ஆனால் கர்த்தர் ஏன் சிறுமைப்படுத்துகிறார்? கர்த்தர் ஏன் நெருக்கிறார்? என் வார்த்தையினால் நீங்கள் பிழைக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு. ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கண்டு அலட்சியமாக நீங்கள் ஓட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை கண்டு நீங்கள் புறக்கணித்து ஓட வேண்டாம். மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான். அது 15ஆம் வசனத்தில், அதே 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அழகாய் அதை எதற்காக அனுமதிக்கிறார் என்பதை அங்கு அழுத்தமாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன் 15ஆம் வசனம், உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. ஏன் சிறுமை? உன்னுடைய பின் நாட்களில். ஏன் சிறுமை? கர்த்தருடைய வார்த்தையினால நீ பிழைப்பதற்கு. ஏன் சிறுமை? உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகிறதற்கு. பின் நாட்களில் நன்மை வருகிறதற்காக சிறுமையை அனுமதிக்கிறார். உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர், பிதாக்கள் அறியாத மன்னாவினால் போஷித்தவர்.
16ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, கர்த்தரை நீ மறவாமலும். அப்படிப்பட்ட தேவனை நீ மறந்துடாத. ஏன் சிறுமை? கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் பிழைப்போம் என்பதற்காக சிறுமை. ஏன் சிறுமை? பின்னாட்களில் நன்மை உண்டாவதற்காக சிறுமை. ஏன் சிறுமை? கர்த்தரை நாம் மறந்து விடக்கூடாது. அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை மறந்து விடக்கூடாது என்பதற்காக சிறுமை. இந்த ஜனத்தினுடைய நிலையை நாம் பார்த்தோம் என்றால், நன்றாக நான் வாசிக்கிறேன். 90ஆம் சங்கீதத்திலே 5, 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அந்த ஜனங்களுடைய நிலை, அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரை கொத்திருக்கிறார்கள், காலையில முளைக்கிற புல்லு கொப்பாயிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில திடீர் மரணம், திடீர் இழப்புகள், திடீர்னு ஒரு சூழ்நிலை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை, புல்லு கொப்பான வாழ்க்கை. அது காலையில முளைத்து மாலையில அறுப்புண்டு உலர்ந்து போகுதுன்னு சொல்லி அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 7, 8, 9 வசனங்களை கவனிக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் நிலைமை இன்னைக்கு இப்படிதான். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம், கோடு போடுற பழக்கம் இருந்தால் 9ஆம் வசனத்தில் அழுத்தமாக கோடு போட்டுக் கொள்ளுங்க. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஒருவேளை காலையில் விடியுது, ராத்திரி வருகிறது தெரியலன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? ஒரு எச்சரிப்போடு கூட சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை அழிக்கப்பட்டாலும் செழிக்க பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நான் அடிக்கடி என்னுடைய தம்பிமார்கள்ட்ட சொல்லுவேன், யாக்கோபுக்கு அவன் தகப்பன் கொடுத்த சொத்து என்ன? ஒன்றுமில்லை, கோலும் கையுமா போன, வெறுங்கையனா போனார். யோசேப்புக்கு அவன் தகப்பன் கொடுத்த சொத்து என்ன? ஒன்றுமில்லை, குழியில போடப்பட்டவன். தாவீதுக்கு தகப்பன் கொடுத்த சொத்து என்ன? இல்லை, ஒன்றுமே இல்லை. மனுஷன் ஒருவேளை சிரமப்படுத்தலாம், ஒதுக்கலாம், ஒன்றும் இல்லாமல் அவங்களை வெறுமையாக்கலாம், ஒதுக்கி விடலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் எல்லாரும் கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தருடைய வாக்கை நம்பினார்கள், செழிக்க பண்ணினார் கர்த்தர். உங்களையும் செழிக்க பண்ண ஆண்டவருக்கு கூடுமா? கேள்வியோடு கூட நீங்கள் இருக்கலாம், என்ன செழிக்க பண்ண ஆண்டவருக்கு கூடுமா? நிச்சயம் கூடும். அவர் சிறியவனை புழுதில் இருந்து எடுத்து உயர்த்துகிற ஆண்டவர். வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்கலாம், இன்னல்கள் இருக்கலாம், அவர் சின்னவனை 1000ஆய் பெருக பண்ணுகிற ஆண்டவர், பலத்த சாதியாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களை இன்றைக்கும் பேசுகிறார். தாவீதின் வாழ்க்கையில் சிறுமையை அனுபவித்து அவனை செழிக்க பண்ணினது போல, யாக்கோபின் வாழ்க்கையில் சிறுமையை வந்து அவன் செழித்தது போல, யோசேப்பின் வாழ்க்கையில் சிறுமை வந்து அவன் செழித்தது போல, உங்களையும் செழிக்க பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அர்ப்பணிப்பீர்களா? கேளுங்க. தேவனே, நீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நிச்சயம் கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவா. கர்த்தர் நடத்தினது போல, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல உங்களையும் நடத்த கர்த்தர் போதுமானவர் இருக்கிறார். கண்களை முடிச்சு வைப்போமா? கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த சத்தத்தை கேட்கிற யார் யாருடைய வாழ்க்கையில் புறக்கணிப்பு, ஒதுக்கப்படுகிற அனுபவம், சிறுமை, வெறுமை, வறுமை, மனுஷனால் ஆண்டவரை தூசிக்கப்படுகிற அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குதோ, இப்பொழுது அவர்களை நீர் சந்திப்பீராக. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையினால் திருப்தி ஆக்குவீராக. கர்த்தருடைய கிருபை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து திருப்தி ஆக்கட்டும். கர்த்தர் மகிமைப்பட்ட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.